Hi guys, welcome to Big Topic. இந்த வீடியோல நம்ம ரெண்டு மிக முக்கியமான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். அது நம்ம தலபதி எதிர்க்கக்கூடிய ரெண்டு மிக முக்கியமான விஷயங்கள். ஒன்னு நீட் தேர்வு, இன்னொன்னு பார்த்தனா வகுப்பு வாரிய சட்ட திருத்தம். சோ இது ரெண்டுமே பார்த்தனா நம்ம தலபதி எதிர்க்கறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதுல சில சம்பவங்களை தலபதி பண்ணியிருக்காரு. அத பார்த்தனா இப்போ வந்து சட்டமன்றத்தில் எடுத்து ஸ்டாலின் அவர்களே பேசியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வகுப்பு வாரிய சட்ட திருத்தம். சோ இதுக்கு பார்த்தனா தமிழ்நாட்டுல வந்து எதிர்ப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். எல்லா கட்சிகளும் எதிர்த்து தான் இருக்காங்க. அதுல ஒரு மாற்றம் இல்ல. இப்போ திமுக கூட பார்த்தோம்னா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க. இப்போ அதே மாதிரி நம்ம தளபதியும் பார்த்தோம்னா உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்று கொடுத்துருக்காரு அப்படின்ற தகவல் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. வழக்கு போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு சில மீடியாஸில் சொல்கிறாங்க, ஒரு சில இடங்களில் பார்த்தோம்னா மனு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எதாக இருந்தாலும் பார்த்தோம்னா உச்சநீதிமன்றம் எடுத்து விசாரிக்க தான் போகுது, அதில் ஒரு மாற்றம் இல்லை. அதனால் ரெண்டில் எது வேணால் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ அந்த மனுவை பார்த்தோம்னா விஜய் அவர்கள் வழங்கியிருக்காராமா, வகுப்பு வாரி சட்ட திருத்தம் தமிழ்நாட்டில் வேணாம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா கேட்டிருக்காராமா. இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது, அவங்களோட சொத்துக்களை பார்த்தோம்னா பறிமுதல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னாலும் பார்த்தோம்னா இது வேணாம் அப்படின்னு நம்ம தளபதி தரப்பில் ஒரு மனு கொடுக்கப்பட்டிருக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக. ஸோ அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம் அமைப்புகளை சேர்ந்த நிறைய பேரும் பார்த்தோம்னா உச்சநீதிமன்றத்தில் மனு கொடுத்துருக்காங்க, திமுகவும் பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தோம்னா நாளைக்கு ஏப்ரல் 16 நாளைக்கு பார்த்தோம்னா அந்த மனுங்களெல்லாம் எடுத்து வந்து விசாரணைக்கு உட்படுத்த போகிறாங்க உச்சநீதிமன்றம் அப்படிங்கிற தகவல் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போது விஜய் அவர்கள் ஒரு ஆளும் கட்சி கிடையாது, எதிர்கட்சியும் கிடையாது, அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவ்வளோதான். ஸோ அவர் கூட பார்த்தோன்னா உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் பார்த்தோன்னா இந்த சட்டத்தை எதிர்த்து வந்து ஒரு மனு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தான். அதுவும் கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷத்தை தாண்டி இருக்குது. இப்போ தான் பார்த்தோன்னா ஒரு வருஷத்தை தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கிற ஒரு நபர் கூட பார்த்தோன்னா இதை எடுத்து பண்ணுறாரு அப்படிங்கிறது ஒரு ப்ளஸ்ஸாக நம்ம பார்க்கலாம். இதை கூட பார்த்தோன்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி இருக்கிற திமுக, அதிமுக, பிஜேபி இவங்கெல்லாம் பண்ணுறது பார்த்தோன்னா அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது. இவங்கெல்லாம் பார்த்தோன்னா பல ஆண்டு காலமாக அரசியல் நடத்திட்டு இருக்காங்க, அவங்க பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. பட் புதுசாக வந்து இருக்கிற ஒரு நபர் இதை பண்ணும்போது அது பெரிய விஷயமாக தான் நம்ம பார்க்கணும், இது ஒரு ப்ளஸ்ஸாக தான் நம்ம பார்க்கணும். அதுவும் பார்த்தோன்னா அரசியலில் இந்த மாதிரியான எதிர்ப்புகளுக்கு மாநில அளவில் எல்லாருமே சப்போர்ட் பண்ணும்போது விஜய் அவர்களும் சப்போர்ட் பண்ணார். சப்போர்ட் பண்ணதோட மட்டும் இல்லாமல் ஒரு படி மேலே போய் இந்த மனு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதே பார்த்தோன்னா வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். ஸோ இந்த மாதிரியான அதிகமான நபர்கள், அதிகமான அமைப்புகள், அதிகமான கட்சிகள் எல்லாம் பார்த்தோன்னா இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படின்னா மேபி தீர்ப்பு மாறக்கூட வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ இது பார்த்தோன்னா வேணாம் அப்படின்னு அவங்க எடுக்கிற கூட வாய்ப்பு இருக்குல்ல. அந்த லிஸ்ட்டில் நம்ம தளபதியும் ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நினைக்கும் போது ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். தளபதி இஸ்லாமியர்களுக்கு பார்த்தோன்னா எந்த அளவுக்கு ஆதரவாக இருக்கார் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த தடா ரஹீம் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஒரு தற்கொலைக்கு வந்து சோசியல் மீடியாஸில் இன்டர்வியூ கொடுத்துட்ருப்பாருன்னு நினைக்கிறேன். விஜய் அவரை பற்றி தரம் தாழ்ந்து அவரோட ஃபேமிலி பற்றி எந்த அளவுக்கு பேசுவார் அப்படிங்கிறது தெரியும். அந்த முட்டாள்கள்லாம் பார்த்தோன்னா விஜய் பண்ணியிருக்கிற இந்த ஒரு விஷயம் தெரியுமா, இல்லை அதை பற்றியெல்லாம் இந்த நபர் பேசுவாரா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தோன்னா விஜயை கேவலமாக பேசுறது, முஸ்லீம்களை விஜய் ஏமாத்துறாரு அப்படின்னு ஒருத்தனுக்கு அப்படி இருந்தால் பரவாயில்ல. ஆனால் மற்றவங்கெல்லாம் பார்த்தோன்னா அதை ஆதரிச்சுட்டு தான் இருக்காங்க. விஜய் இஸ்லாமிய அமைப்பு கூட பார்த்தோன்னா கூட சேர்ந்து இந்த மடலாக கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது எங்களுக்கு பெருமையாக தான் இருக்குது. உனக்கு பிடிக்கல அப்படின்னா நீ யாரை எந்த கட்சிக்கு ஜால்ரா போடுறே அந்த கட்சிக்கு ஜால்ரா போட்டேரு, அதில் ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான நபரெல்லாம் நம்ம வேறு எப்படி சொல்கிறது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ இப்போது நாளைக்கு அந்த மனுக்களெல்லாம் எடுத்து உச்சநீதிமன்றம் விசாரிக்க போகிறதா நம்மளுக்கு தகவல் கிடச்சிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான ரிசல்ட் அதுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது. இதை விட இன்னொரு பாயிண்ட்டு, இதை நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ விஜய் வந்து பிஜேபியோட பி டீம், விஜய் வந்து சங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சங்கியாக இருக்கிற ஒரு நபர் பிஜேபியோட பி டீமாக இருந்தால் இந்த வகுப்பு சட்ட திருத்தத்தை எதிர்த்து பார்த்தோன்னா விஜய் அவர் உச்சநீதிமன்றத்தில் கேஸ் தொடுக்கிற வரைக்கும் பிஜேபி விட்டுருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அது முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இந்த மாதிரியான ஒரு வழக்கை தொடுக்கிறதுக்கு விஜய் அவர்கள் பார்த்தோன்னா உச்சநீதிமன்றம் வரைக்கும் பிஜேபி விடுமா? விடவே விடாது, அதை பண்ண அனுமதிக்க கூட செய்யாது. விஜய் அவர்கள் நிஜமாலுமே பிஜேபியோட பி டீமே இருந்தால். ஆனால் விஜய் அவர்கள் இதில் இல்லை அப்படின்றதுக்கு இந்த தளபதி வழக்கு தொடர்ந்துருக்காருல, இது கூட பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பிஜேபி வந்து எந்த அளவுக்கு ஒரு மதவாத கட்சி அப்படிங்கிறது தெரியும். அப்படி இருக்கிற ஒருத்தர் பார்த்தோன்னா விஜய் அவர்கள் இறக்கி விட்டுருந்தாங்க அப்படின்னா விஜய் அவர்களே போய் பார்த்தோன்னா நீங்கள் முஸ்லீமுக்கு ஆதரவாக சப்போர்ட் பண்ணுங்கள், அது உச்சநீதிமன்றம் வரைக்கும் போங்க அப்படின்னு எந்த பிஜேபி கட்சி எந்த நபராது சொல்லுவாங்களான்னா சொல்லவே மாட்டாங்க. ஸோ இது பார்த்தோன்னா திமுக கட்டமைக்கிற ஒரு பிம்பம் தான் விஜய் வந்து பிஜேபியோட பி டீம் அப்படிங்கிறது. அது இந்த இடத்துல பார்த்தோன்னா உடஞ்சிருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். விஜய் அவர்கள் எல்லாருக்குமான அரசியல் தலைவர் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. அவர் பிஜேபியோட பி டீமும் கிடையாது, திமுகவோட அடுத்த ஜெராக்ஸும் கிடையாது. அவர் ஒரு பாதை போட்டிருக்காரு. அந்த பாதையில் பார்த்தோன்னா சில விஷயங்கள் கரடு முரடாக இருக்கும், கற்றுக்கிட்டு பார்த்தோன்னா போயிட்டு இருக்காங்க. ஸோ அது தொடர்ந்து நடக்கதான் போகுது. இந்த மாதிரியான பெயிண்ட் அப் கேங்கெல்லாம் நம்ம பார்த்தோன்னா இனிமேல் பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. இதெல்லாம் பார்த்தோன்னா லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இது ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினச்சேன், அவ்வளோதான். அடுத்த பாயிண்ட்டு, நீட் தேர்வை முழுமையாக ரத்து பண்ணுறதுக்கு என்ன ஐடியா அப்படின்னு நம்ம தளபதி பார்த்தோன்னா அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டப் நடத்தி இருந்தார்ல, அப்பவே பார்த்தோன்னா பேசியிருப்பார். இது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பார்த்தோன்னா ஒரு பொது சட்டம் கிரியேட் பண்ணி அதில் பார்த்தோன்னா பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டத்துக்கு கொண்டு வரணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பார்த்தோன்னா ஒரு சின்ன திருத்தம் பண்ணி அதை பார்த்தோன்னா
தற்காலிக இடைநீக்கம் மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஒரு ஐடியா கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த ஐடியாவை இன்றைக்கி சட்டமன்றத்தில் பார்த்தோன்னா ஸ்டாலின் அவர்கள் எடுத்து பேசியிருக்காரு. இதை நம்ம தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா பரப்பிட்டு இருக்காங்க. தளபதி அப்போ சொன்ன ஐடியாவை இப்போ சட்டமன்றத்தில் பார்த்தோன்னா திமுக பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு. அதாவது இதை பார்த்த ஒரு சில ஊபிசார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திமுக ஆல்ரெடி நீட் எதிர்த்து தான் இருக்குது, உங்கள் அண்ணா சொன்னதுனால தான் எதுக்கல அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து சொன்னதுனால திமுக அதை பேசுது அப்படின்னு நம்ம சொல்ல வரல. ஆனால் விஜய் அவர்கள் பேசின 2 வருஷத்துக்கு முன்னாடியே பேசினதே இப்போ தான் சட்டமன்றத்திலே அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா, அப்போ என்ன நீட் தேர்வு எதிர்ப்புண்டான வேலையை உங்களை பண்ணிட்டு இருந்தாங்க இத்தனை வருஷம் அப்படின்னு நம்மளுக்கு கேட்க தோணுதில்ல. இதைவே இப்போ தான் கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி. விஜய் 2 வருஷத்துக்கு முன்னாடியே பேசிட்டு போயிட்டாரு, அதை இப்போ வந்து சட்டமன்றத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இத்தனை நாள் அதை பற்றி வாய் திறக்கவே இல்லை அப்படிங்கிறதா நம்மளோட கேள்வி. இவங்க பல விஷயங்கள் பண்ணுறாங்க, தீர்மானம் நிறைவேற்றுன்றாங்க, மசோதாவை கொண்டு போனோம்னா இல்லைன்னா ஏதோ பேசிகிட்டே இருக்காங்க. ஆனால் எந்த ஒரு செயல்பாடும் பண்ணி பார்த்தோன்னா திமுக வந்து அதில் ஜெயிக்க முடியல அப்படின்றதான கேள்வி. இது வந்து உடனே ஒன்றிய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்குது, இது வந்து ஆளுநர் சைன் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆளுநர் வந்து பிஜேபி சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் அப்படிங்கிறது தெரியும். இதெல்லாம் பண்ணி கூடவே முன்னாடி வச்சாலும் ஆளுநர் சைன் பண்ணுறது டவுட் தான் அப்படிங்கிறது இவங்க அரசியல் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் தெரிஞ்சும் பார்த்தோம்னா வந்த உடனே ரத்து செய்யப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு பொய் வாக்குறுதியை கொடுத்தாங்கல்ல, அதுதான் நம்ம எதுக்கிறதே தவிர இவங்க அது கூட வேலைகளெல்லாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்ம எந்த விதத்திலும் எதுக்கல. இந்த மாதிரி பொய் சொல்லி உள்ளே வந்தாங்க. இன்னுமே பார்த்தோம்னா அதை எடுத்து பேசிகிட்டே இருக்காங்க. ஆட்சியே முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 22 பேர் பார்த்தோம்னா இவங்க ஆட்சியில் இருந்திருக்காங்க நீட் தேர்வுக்காக. ஸோ அதை பார்த்தோம்னா இவங்க தடுக்கலை அப்படின்றத நம்மளோட கேள்வி. பொய் சொல்லி நீங்கள் எதுக்கு உடனே ரத்து செய்யப்படும், முதலமைச்சர் வந்து அவர் கையெழுத்து போட்டாலே இது முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி ஏமாத்துனீங்க அப்படின்றத நம்மளோட கேள்வியாகவே இருக்குது. அந்த கேள்வி புரியாமல் திமுக என்னென்ன பண்ணுது தெரியுமா, நீட் தேர்வுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீட் தேர்வை வந்த உடனே ரத்து செய்யப்படும் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்கக்கூடாது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவோம், அதுக்காக போராடுவோம், சட்ட போராட்டம் நடத்துவோம், பிஜேபி எடுத்து பார்த்தோம்னா நாங்கள் குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வாக்கு வாங்கியிருந்தாங்கன்னா பரவாயில்ல. நாங்கள் வந்த உடனே நீட் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்போ இதை பற்றி தெரியாதவங்க என்ன நினைப்பாங்க, ஸ்டாலின் வந்து கையெழுத்து போட்டால் போதும் அந்த நீட் போயிடும் போல் அப்படின்னு தான் நம்பி வாக்கு செலுத்தியிருப்பாங்க. இதை ஒன்றிய அரசுனால தான் எடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இவங்க அப்படி சொல்லி வாக்கு கேட்டதாக பார்த்தோம்னா மக்களை ஏமாத்துறதும் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ இவங்க உடனே பார்த்தோம்னா அது ஒன்றிய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்றாங்க. வாக்கு கேட்கும்போது இது உடனடியாக ரத்து செய்யப்படும், திமுக ஆட்சிக்கு வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களா, அப்போ உங்களுக்கு தெரியாதா ஒன்றிய அரசு தான் இதை ரத்து செய்ய முடியும், எங்களால் முடியாது, அதுக்குண்டான முயற்சி வேணால் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு ஓட்டு கேட்டிருக்க வேண்டியதானே. உடனடியாக ரத்து செய்யப்படும் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்தீங்க அப்படின்றத கேள்வி. இதுதான் பார்த்தோன்னா இப்போ வரைக்கும் எடுத்து திமுக பேசிட்டு இருக்குது அப்படின்றக்காக தளபதி கூட பார்த்தோன்னா பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ கேள்வியே புரியாமல் பதில் எதுன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க மத்தியில் நம்ம என்ன பேசுறது அப்படிங்கிறது தெரியல. சரி, ஓகே, இது ஒரு டாப்பிக்காக போயிட்டுருக்கு. இப்போ நம்ம தளபதி சொன்ன 2 வருஷங்களுக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயத்தை இப்போ தான் சட்டமன்றத்திலே அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா இவங்க என்ன நீட் ஒழிக்கிறதுக்கு இன்னும் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போதே தலை சுற்றுதுன்னு தான் சொல்லணும். பொறுத்து வந்து பார்க்கலாம், இதையே இப்போ தான் கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ நம்ம தளபதி எதுக்கிற 2 விஷயங்களும் பார்த்தோம்னா தளபதி வந்து அதில் இன்வால்வ் ஆகிருக்காரு. வகுப்பு வாரியத்துக்கு எதிராக நம்ம தளபதி பார்த்தோம்னா மனு கொடுத்துருக்காரு. இப்போ நீட் எதிர்க்கிறதுக்கும் பார்த்தோம்னா தளபதி வந்து நீட் எதிர்க்கிற பேரில் மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிற திமுக அரசு அப்படின்னு காண்பிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நம்ம தளபதி ஸ்ட்ராங்காக எதுக்கக்கூடிய 2 விஷயங்கள் பிஜேபியில் இருக்குது. ஸோ பிஜேபிக்கு பார்த்தோம்னா நம்ம தளபதி ஒரு நேரடி சவால் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆளுங்கட்சியாக இருக்கிற இவங்களும் ஒன்றும் பண்ண முடியல, அதுக்குள்ளே தளபதி நீ வந்தால் என்ன பண்ணுவேன், என்ன ஐடியா வச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல நீங்கள் அந்த ரகசியத்தை சொல்லவே இல்லையே, சூடு சொன்ன மான வெக்கம் இருந்தால் அது எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போயிட்டீங்களா, இதுக்கு பேர் தான் ரகசியமா அப்படின்னு நம்மளுக்கு கேட்க தோணுதில்லை. ஆளுங்கட்சியாக இருக்கிற இவங்களே பண்ண முடியல, இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்கிற விஜயில் பார்த்தோம்னா நீ என்ன பண்ணுவேன், எப்படி அதை ரத்து பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆட்சிக்கு வரட்டும், அதுக்கப்புறமா அதை கூட நான் ரகசியத்தை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் போல நீ. சரி, ஓகே, இதுக்கு மேலே பேசுறது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண முடிந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனல் திறந்து வரப்போகுது.